இயேசுவின் மூலம் பிதாவே. உட்கார்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த திருநாளில் இந்த இடத்துல நிற்க பண்ணின இந்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே போல அழைத்திருக்கிற அன்பு போதகர் ஐயா அவர்களுக்காக, சபை ஊழியர்கள் உடன் உதவி குருவானவர் ஐயா மற்றும் எல்லாருக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை மறுபடியுமாய் கொடுக்கும்படியாய் கர்த்தர் என்னை நிறுத்தினதற்காக மறுபடியும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சில் இருக்கிற எல்லா விங்ஸ், எல்லா குழுவினர்களுக்காக, இந்த ஆலயத்தில் தேவனுடைய நாம மகிமைக்கென்று போராடி கொண்டிருக்கிற, எதையாகிலும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று செய்துவிட ஆயத்தமாக இருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களிலே நிலை கொண்டிருப்பதாக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆராதனை வேளையில் ஒரு வார்த்தையை சொல்லி நாம் துதித்தோம். இந்த கண்மலையானவரே, இந்த கண்மலையானவரே. நீங்கள் தாவீதுகிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார். ஒரு நாள் மாகோன் வனாந்தரத்தில் தாவீது நிற்கிறார். மாகோன் வனாந்தரத்தில் தாவீது ஒழிந்திருக்கிறார் என்று சொல்லி சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. சவுல் துரத்துகிறான். அப்பொழுது ஒரு கண்மலைக்கு பின்பதாக, ஒரு மலைக்கு பின்பதாக தாவீது ஒளிந்து கொள்கிறார். மலைக்கு இந்த பக்கத்தில் தாவீதும் அவனுடைய சேவகரும், மலைக்கு அந்த பக்கத்தில் சவுலும் அவன் சேவகரும் சுற்றி வளைக்கப்பட்டார் தாவீது. அவ்வளவுதான், தாவீதுடைய கதை அன்றோடு முடிய போகிறது. இந்த சற்று நேரத்தில் தாவீது கைது செய்யப்படுவார், கொலை செய்யப்படுவார். இந்த நேரத்தில் திகைத்து போய் நிற்கிற தாவீது, அப்போ ஒரு செய்தி ஒன்று சவுல் ராஜாவுக்கு வருகிறது. நம்முடைய தேசத்தின் மேலே பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள், நீர் உடனே புறப்பட்டு வாரும் என்று சொல்லி. சவுல் தாவீதை துரத்துகிறதை விட்டு அவன் புறப்பட்டு போய்விட்டான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல தாவீது அந்த மலைக்கு ஒரு பேர் வைப்பாரு, சேலா அம்மாலிகோத். சேலா அம்மாலிகோத், எனக்கு நடுவாக நின்று என்னை பாதுகாக்கிற கண்மலை என்று அர்த்தம். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்களேன். எனக்கு நடுவாக நின்று, சத்ருவுக்கும் எனக்கும் நடுவாக நின்று என் ஜீவனை தப்ப பண்ணின அந்த கண்மலைக்கு பெயர் சேலா அம்மாலிகோத். இன்றைக்கு நமக்கும் ஒரு சேலா அம்மாலிகோத் உண்டு, அதுதான் கர்த்தர். நிறைய நேரங்களில் பாவத்தின் பிடியில் அக்கிரமங்களினாலும் மரித்து போய் கிடந்த சத்ருவின் கரங்களிலிருந்து நம்ம மீட்டெடுத்தாரே, அந்த சேலா அம்மாலிகோத்து தான் நம்முடைய கண்மலையானவர். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் கண்மலையானவரே, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். ஏசாயா 51:1 வசனம் சொல்கிறது, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்களுக்காக எனக்காக கல்வாரியிலே தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி தான் அந்த கண்மலை. நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். இன்றைக்கும் கூட ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நெய்வேலியிலே ஆத்தும நங்குரம் என்ற ஊழியங்களின் சார்பாக உங்கள் முன்பதாக கர்த்தர் நிற்க பண்ணியிருக்கிறார். நான், என் மனைவி, அவங்களால இன்னைக்கு வர முடியல இந்த கூடுகைக்கு. இருந்தாலும் நாங்கள் குடும்பமாய் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். என்னுடைய பெற்றோர்கள், இந்த சகோதர சகோதரி மத்தியில் உங்களெல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். 2 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். வெள்ளிக்கிழமை இரவு கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நேற்றைய தினத்தில் உபவாச ஜெபம், தேசத்துக்காக நிறைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. தேர்தலின் காரியங்கள் மற்றும் நிறைய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபங்களை ஏறெடுத்தோம். நேற்று இரவு கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை நிற்க பண்ணினதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். குடும்ப கூடுகைகள் உண்டு, ஓப்பன் ஏர் மீட்டிங் உண்டு. நாங்கள் உங்களெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. கேளுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. நேற்று சர்ச்சுக்கு வந்தீங்களான்னு கேளுங்க. பாதி பேர் மாட்டிக்கிடுவாங்க. ஆமாம், நல்லா இருக்காங்களா? ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை கூட நாம் தியானிக்கலாம். அதுக்கு முன்பதாக இன்னொரு சம்பவத்தை கூட நான் ஞாபகப்படுத்துறேன் பாருங்களேன். நீங்கள் சிலரை யோசிப்பீங்க, நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா, உண்மையாகவே கர்த்தர் நம்மை நேசிக்கிறாரான்னு சொல்லி நீங்கள் நிறைய நேரம் யோசிப்பது உண்டு. இன்னைக்கு கூட பிறந்த நாள் வாசித்தோம், திருமண நாள் வாசித்தோம். நிறைய நேரம் யோசிப்போம், என்ன வாழ்க்கை, நிறைய நேரம் போராட்டங்களும் கண்ணீர்களும் அவமானங்களும் ஏளனங்களும் தடுமாற்றங்களுமாகவே போயிட்டு இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோன் கிட்ட கர்த்தர் ஒரு நாள் பேசுவாங்க. வந்து சந்திக்கும் போது சொல்லுவாங்க, உன் தகப்பனிடத்தில் இருக்கிற காளைகளில் 7 வயதான 2வது காளையை நீ கொண்டு வான்னு சொல்லுவார். 25வது வசனம், 6:25. உன் தகப்பனிடத்தில் இருக்கிற காளைகளில் 7 வயதான 2வது காளை. அப்போ அந்த காளைகளுக்கு எத்தனை வயதாகிறது, அது எத்தனாவது காலை, அதெல்லாம் பரலோகம் நிர்ணயிச்சு வச்சிருக்கு பாருங்க. நம்மளை மறந்துடுவாங்களா? நீங்க எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க, யாருடைய பிள்ளை, இன்னான் இங்கே பிறப்பான் என்று முன்குறித்த கர்த்தர்
நீங்கள் பெருமாள்புரத்தில் இருக்கணும், என்ன பெருமாள்புரம் சர்ச்சில் இருக்கணும், வேற ஊரில் பிறக்கணும், எல்லாத்தையுமே முடிவு பண்ணது கர்த்தர். ஒரு காளைகளை குறித்து, அந்த காளை எத்தனாவது காலை, அந்த காளைக்கு வயசு எத்தனைன்னு கர்த்தருக்கு தெரியும் சிஸ்டர். அந்த காளை எத்தனாவது பிறந்ததுன்னு சொல்லியும் கர்த்தருக்கு தெரியும். நம்மளை மறந்து விடுவாரா? நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர். இயேசு என்ற புண்ணிய தெய்வம் நம்மோடு கூட இருப்பது பாக்கியம். நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் அது பாக்கியம். அது நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் அதை விட பாக்கியம். நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர். நம்ம நினைவாக இருக்கிற கர்த்தர், நம்மேல் எப்பொழுது கண்ணோக்கமாக இருக்கிற கர்த்தர், நம்முடைய தலைமுடிகளை எண்ணி வைத்திருக்கிறார். என்னைக்காவது உங்க முடிய கீழே விழுந்த முடியை எண்ணி இருக்கிறீங்களா? நம் தலைமுடிகளை எண்ணி வைத்திருக்கிற கர்த்தர் அவர். அதனால தான் நான் சொல்லுவேன், நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த நாளிலும் கூட ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம். நான் வாசித்த பொதுவான வேத பாடத்தில் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலையா கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். இப்ப சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து கை கொடுங்களேன். நீங்களே அந்த ஆலயம். சொல்லுங்க, நீங்களே அந்த ஆலயம். எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்களேன். கர்த்தனமே அப்படிதான் எதிர்பார்க்கிறார். இப்போ ஒரு ஆலயத்துடைய கட்டுமானம் என்ன? அது சாலமோன் ராஜா கட்டுமான ஆலயமா இருக்கலாம், இல்லை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின ஆலயத்துடைய கட்டுமானமா இருக்கலாம். அதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்முடைய கட்டுமானம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சாலமோன் கையில ஆலயத்தை கட்டுகிறது இருக்கின்ற ஒரு டிசைனை தாவீது கையில கொடுக்கிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம், ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்களேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 நாளாகமம் 28:18. தூபம் காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செற்றைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியும் கொடுத்து 19 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இந்த மாதிரியின்படி சகல வேலையும் எனக்கு தெரியப்படுத்த இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். அப்ப சர்ச்சுடைய ப்ளூ பிரிண்ட் கர்த்தர் தம்முடைய கரத்தினால் எழுதி இருந்தாராம். அதை தாவீதுகிட்ட கர்த்தர் வந்து கொடுக்குறாங்க. இதை மகன்கிட்ட கொடு தாவீது, சாலமோன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டணும், அந்த ஆலயத்துடைய டிசைன் இதுதான், அதனுடைய ப்ளூ பிரிண்ட் இதுதான். நீங்க கூட நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பீங்க. கர்த்தர் அந்த ப்ளூ பிரிண்டை கொடுக்கிறார். நீங்க அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆலயமாகிய நம்மளும் கர்த்தருடைய கரத்தினால் தான் உருவாக்கப்பட்டோம். வானம் உண்டாக கடவுது, ஆகாய விரிவு உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுதுன்னு சொன்ன கர்த்தர் நம்ம மாத்திரம் தம்முடைய கரத்தினால் எடுத்து பிசைந்து மனிதனாய் சிருஷ்டித்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், நம் ஜீவாத்மாவானோம். அதே போலத்த ஒரு டிசைனை தான் கர்த்தர் தம்முடைய கரத்தினால், சொந்த விரலினால், எப்படி 10 கற்பனையை பலகையிலே கர்த்தர் எழுதி கொடுத்தாரோ அதே போல ஒரு டிசைனை கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். ஓகே, இந்த ஆலயத்துடைய கட்டுமானத்துல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நம்ம ஒண்ணே ஒன்று மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு பாருங்களேன், அந்த ஆலயத்துக்குள்ள என்ன டிசைன் இருந்துன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அப்படிப்பட்ட டிசைன்ல இருக்கிறோமான்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு ஜெபம் பண்ண போறோம். அவ்வளவுதான். தேவ பிள்ளைகள் திருப்புங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறமுமாக கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலையும் ஆக்கினான். கொஞ்சம் புரியுற மாதிரி, எப்படி ஒரு மாதிரி டஃப்பா தெரியும், கொஞ்சம் எளிதாக்கிடலாம் பாருங்களேன். அந்த சர்ச்சுக்குள்ள எல்லா டிசைன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. என்கிரேவிங் கொத்து வேலை, சித்திரங்களை கொத்து வேலையாக்கினான். என்கிரேவ் பண்ணி வச்சிருக்கிற சர்ச்சுக்குள்ள என்ன என்கிரேவிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரீட்சை மரம், ஒரு கேருபீன், ஒரு பேரீட்சை மரம், ஒரு கேருபீன், ஒரு பேரீட்சை மரம், ஒரு கேருபீன். இதுதான் கர்த்தர் எழுதி கொடுத்த டிசைன். உள்ளுக்குள்ள எந்த வகையான செயல்பாடுகள் இருக்கும்? சர்ச்சை சுத்தி பார்த்தீங்கன்னா கதவுல அப்படிதான் இருக்குது, ஜன்னல் அப்படிதான் இருக்குது, செவர்ல அப்படிதான் இருக்குது. எங்க பார்த்தாலும் இந்த பேரீட்சை மரமும் கேருபீனும் இருந்துகிட்டே இருக்குமா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள. சரி, இது சாலமோன் கையில் கொடுத்த டிசைன்.
எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் கர்த்தர் காண்பிக்கிறார் ஆலயத்துடைய கட்டுமானத்தை குறித்து. அவர்கிட்ட என்ன காட்டுறாரு பாருங்களேன். தேவ பிள்ளைகள் திருப்புங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 41. நீங்க அழகா இதையும் வாசிக்கலாமே. 20வது வசனம் வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எசேக்கியேல் 41:20. தரை துவக்கி வாசலின் மேற்புறம் மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேரீட்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. ஐயா, கர்த்தருடைய ஆலயத்தில் எங்க பார்த்தாலும் பேரீட்ச மரமும் கேருபீன்களும் இருக்குமா? பேரீட்ச மரத்துக்கும் கேருபீனுக்கும் கர்த்தர் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? ஆலயத்துக்குள்ள திரும்பும் போதெல்லாம் இந்த ரெண்டும் தான் கிறிஸ்தவத்தின் மிக 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 முக்கியமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கேருபீன்கள் என்றால் பரிசுத்தம், பேரீட்ச மரம் என்றால் ஒரு கனியுள்ள வாழ்க்கை. சங்கீதம் 80:1 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கேருபீன்கள் மத்தியிலே வீற்றி இருக்கிறார். கர்த்தர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அங்க பரிசுத்தம் இருக்கணும் பிரதர். கர்த்தர் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அங்க பரிசுத்தம் இருக்கணும் சிஸ்டர். இந்த கேருபீன்கள் கர்த்தருடைய பரிசுத்தத்தை அடையாளப்படுத்திக் கொண்டு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். எங்க பாருங்க பரிசுத்தர். அது இந்த கேருபீன்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை விளம்ப பண்ணி கொண்டே இருக்கும். பேரீட்ச மரம் ஒரு நல்ல கனியுள்ள மரம் பாருங்களேன். வனாந்தரத்துல தான் கனி கொடுக்கும். டேட்ஸ் எங்க கிடைக்குது? வனாந்தரத்துல தான் கிடைக்கும். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, அங்க வெயிலே தண்ணீரே இல்லைனாலும் சரி, ஒரு கனி கொடுக்கிற சுவையான கனி கொடுக்கிற பேரீட்ச மரங்களை கர்த்தர் நமக்கு அடையாளப்படுத்த. இதுதாங்க கிறிஸ்தவத்தின் ரகசியம். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள எனக்குள்ள 2 காரியம் என்கிரேவிங் இருக்கணும் சிஸ்டர். உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள 2 செயல்பாடுகள் என்கிரேவிங்ல இருக்கணும். ஒன்னு பரிசுத்தம், இன்னொன்னு கனியுள்ள வாழ்க்கை. பார்க்க அழகா இருப்போம், சூப்பரா வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டுருப்போம், நல்லா பாடுவோம், நல்லா ஆராதிப்போம், சந்தோஷம். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த ஆலயத்தின் டிசைன் என்ன தெரியுமா? கர்த்தர் எழுதி கொடுத்த 2 டிசைன் என்ன தெரியுமா? ஒரு கனியுள்ள வாழ்க்கை, ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. நம்ம சொல்ல முடியுமா? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என் நேசர் தமக்கு பிரியமான கனியை தேடி தோட்டத்துக்கு வருவாராம். இந்தாங்க டேடி சாப்பிடுங்க நம்ம சொல்ல முடியுமா? ஒரு தக்காளி பழம் வாங்க போனா, ஒரு 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 ஆரஞ்சு பழம் வாங்க போனா எவ்வளவு நேரம் பார்த்து பார்த்து எடுக்கிறோம் பாருங்க. சின்ன டேமேஜ் இருந்துடக்கூடாது, சின்னதா பட்டுறக்கூடாது, சுத்தி 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 தான் வாங்கிட்டு போவோம். அதுல ஆண்கள் நீங்க வாங்கிட்டு போகும்போது வீட்டுல தப்பாக இப்ப வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான் தெரியும். ஒரு தக்காளி பழத்தை ஒரு ஆரஞ்சு பழத்தை இத்தனை பெரட்டுறோமே, கர்த்தர் நம்மிடத்துல தேடி வருகிற பொழுது. உன்னத பாட்டு 4:16 வாசித்துருவோமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்துருங்களேன். வாடைய எலும்பு தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்திலே வீசு, என் நேசர் சேர்ந்து வாசிப்போமா? என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. நம்மகிட்ட வந்து கர்த்தர் கேட்பாங்க, உன் கனிகள் என்ன மகனே, உன் கனிகள் என்ன மகளே? என்கிட்ட எல்லாம் இருக்கு நம்ம சொல்லுவோம்ல. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி பாருங்களேன், ரொம்ப சீரியஸா இருக்கிறோம்ல. ஒரு சின்ன கேள்வி, ஆரஞ்சு பழத்தில் எத்தனை சொலை இருக்கும்? ஐயா சொல்லுங்க. 11. ஐயா கரெக்டா சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. 11. ஈஸி கணக்கு. 6, 5, 11 அவ்வளவுதான். அதான் ஆரஞ்சு பழம். 6, 5, 11. ஓகே, ஆரஞ்சு பழம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. 11 சொலை. 4-5 கனி தெரியுமா? 4-5 கனி, 4-5 பழம். 4-5 பழம் யாராவது பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா யாராவது? 6, 5, 11 சொலை சேர்ந்தா அது ஆரஞ்சு பழம். 4, 5, 9 சொலை சேர்ந்தா அது ஆவின் கனி. ஆமா, ஆவின் கனிக்கு பேர் தான் 4-5 பழம். மொத்தம் 9 சொலை இருக்கும். நிறைய பேர் சொல்லுங்க, ஆவின் கனிகளோ என்றால் ஆவின் கனிகள் கிடையாது பிரதர். ஆவின் கனிகள் கிடையாது, அது ஆவின் கனி. அந்த கனிக்குள்ள 11 சொலை இருக்கும், 9 சொலை இருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம். இப்போ ஆவின் கனிகள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பழம் சரியில்லைன்னா இன்னொரு பழத்தை கொடுத்து ஆண்டரை ஏமாத்திடலாம். ஆவின் கனி பார்த்தீங்களா? ஒரு சொலை அடி வாங்கினாலும் கர்த்தர் தொடமாச்சாரு. பிரதர் நல்லா பாடுவார், எல்லாம் சூப்பர், கொயர்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு, ரைட். இச்சை அடக்கம் அது ஒன்றும் தான் பிரச்சனை பிரதர். நோ, ஆண்டவர் தூக்கி தூர போட்டுருவார். அப்போ இந்த ஆலயத்துக்குள்ள என்கிரேவிங்ல என்ன இருக்குதுன்னா, ஒரு கனி உள்ள வாழ்க்கை, பரிசுத்த உள்ள வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
இங்கே நம்ம பார்க்கிற ஆலயம் அவ்வளவுதான் அழகா சித்திரம் தீர்க்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை தான் எதிர்பார்க்கறாங்க பிரதர். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் இந்த கனி கொடுக்கிற பேரிட்ச மரங்களை கர்த்தர் அடையாளப்படுத்திட்டே இருப்பார். அழகா இருக்குல்ல? ஒலிவ மரம் இருக்குது, திராட்சை செடி இருக்குது. அப்பா சொல்றாங்க நானே திராட்சை செடின்னு சொல்றாங்க. ஆனா அந்த திராட்சை செடியை கூட கர்த்தர் என்கிரேவ் பண்ணல. பேரிட்ச மரம் வனாந்தரத்தில் கூட சரி, கடினமான சூழ்நிலைகளும் கூட கனி கொடுக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க பிரதர். நம்முடைய கோபம், நம்முடைய எரிச்சல், நம்முடைய பொறாமை, நம்முடைய பெருமை அநேக நேரம் நம்ம வீழ்த்திருச்சு. இல்லை, சர்ச்சில் தான் இருப்போம், பைபிள்லாம் எடுத்துட்டு வருவோம், ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் சில நேரம் நம்முடைய சுவாபம் வெளிப்படுது பாருங்களேன். சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டர், ஆனா இச்சை அடக்கம், பொறுமை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார் ஒரு அழகான சித்திரம் தீர்க்கப்பட்ட என்கிரேவிங் இல்லைன்னா கார்விங் செய்யப்பட்ட ஒரு ஆலயத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா இது எப்படி நடக்குது பாருங்களேன். யோசேப்பை இதுக்கு நம்ம அழகா எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. எங்க இருக்கிறாரு? போத்திபார் வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு சகலமும் கையளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா அவர் சொல்றாரு போத்திபார் மனைவி கிட்ட, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? சண்டே ஸ்கூல் போனாரா? விபிஎஸ்க்கு வந்திருந்தாரா? கொயர்ல இருந்தாரா? இல்ல சர்ச் யூத்ல இருந்தாரா? எதுவுமே கிடையாதுங்க. ஆனா அந்த லேடி வரும்போது, இத்தனை பெரிய பாவத்துக்கு நான் உட்படுவது எப்படி? அதுதான் கனிதரும் திராட்சை செடி. எங்கேயோ கிடக்கிறார் அடிமையா. ஏறக்குறைய தகப்பனை விட்டு 22 ஆண்டுகள் பிரிந்து போச்சு. 22 ஆண்டுகள் கழித்து சொல்றாரு, என் தேவன் என்னை அழைத்து வந்தா. அதுதாங்க பேரிட்ச மரம். இப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள வாழ்க்கைக்கு நேராக, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக இன்னைக்கு கர்த்தர் கிறிஸ்தவத்தை எதிர்பார்க்கிறார். நிறைய குற்ற செயல்கள்ல கிறிஸ்தவர் பேர் தான் இப்போ. அதுவும் நம்முடைய வாலிப பிள்ளைகள், வாலிப சமுதாயம், சோசியல் மீடியாவா இருக்கலாம், இன்னைக்கு சீரழிந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் யோசேப்பு ஒரு கனிதரும் திராட்சை செடி, ஒரு பரிசுத்தம் உள்ள மனுஷன். காரணம் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 105 தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டது, தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. இன்னைக்கு தேவனுக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள சாட்சியாக ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழுகிறதற்கு கர்த்தர் உங்களை என்ன எதிர்பார்த்து இருக்கிறார் என்றால், நம்முடைய ஆலயத்தில் என்கிரேவிங் சிஸ்டர் நிச்சயமா கர்த்தருடைய கையில் எழுதி கொடுக்கப்பட்ட டிசைன் இல்லாததெல்லாம் அங்க சொல்லல, கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இப்போ இன்னொரு சர்ச்சை பாருங்களேன். இன்னொரு சர்ச்சை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 74:3 நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் நம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். 4வது வசனம் இன்னும் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். இப்பொழுதோ அவர்களதின் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள், நாட்டுகிறார்கள். கரண்ட் பிரசன்ட் டென்ஸை இங்க வெளிப்படுத்துது. ஒரு சில சர்ச்சுக்குள்ள இன்னைக்கு பிசாசு உள்ள புகுந்து அந்த என்கிரேவிங்கை டிஸ்டர்ப் பண்றான், செதுக்குறான். அந்த பேரிச்ச மரத்தை வெட்டி வீழ்த்துறான். ஐயோ, அந்த கேருபீன்கள் என்று சொன்ன அந்த பரிசுத்தத்தை இந்த ஆலயத்துக்குள்ள புகுந்து சத்துருக்கள் அதை சம்மட்டிகளாலும் கோடரிகளினாலும் தகர்த்து போடுகிறார்கள். எவ்வளவு பலமான ஆழமான வருத்தமான செய்தி பாருங்களேன். நீ கர்த்தருடைய பிள்ளைகள் தான், சர்ச்சுக்கு வர்றவங்க தான், தேவனுடைய ஆலயத்தில் முன்னாடி நிற்கிறவங்க தான். ஆனா பிசாசு உள்ள பூந்து, உனக்கு எதுக்கியா இந்த பேரிச்ச மரம்? வெட்டு 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 வெட்டு. நீ பரிசுத்தமா இருந்து என்னத்தை செய்ய போற? யார் உன்னே பார்க்க போற? நீ நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டனா சண்டே உன்னை யார் பாப்பா? வெட்டு வெட்டு. வாலிப பிள்ளைங்களை பார்க்குறோம், வாலிப தம்பிமாரை பார்க்குறோம், நீ கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்க்குறோம். பிசாசு உள்ள புகுந்து உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருப்பான். யாரு பார்க்க போறா? நீங்க நெட்ல உட்காந்து பாக்குறீங்க, வலைதளத்தை பாக்குறீங்க, ஆபாச வீடியோ பாக்குறீங்க, அதெல்லாம் எவனாவது பாக்குறானா? பாரு. அதுதான் இது. உள்ளே புகுந்து தன் கொடியை நட்டுகிறான்னு சொல்லி வசனம் இருக்குது. எங்க கொடி கர்த்தருடைய கொடி, எங்கள் கொடி ஆவியானவருடைய கொடி. ஆனா பிசாசு இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்டான் பாருங்களேன். அப்படிதான் போட்டிருக்க முடியும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சர்ச்சுக்குள்ள வந்து என்கிரேவிங்க டிஸ்டர்ப் பண்றான். இது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை.
சிம்சோன் விசேஷித்த நசரே விரதம் கொண்டவன். சிம்சோன் தேவனுக்கு என்று பலமாய் அபிஷேகிக்கப்பட்டவன். சத்துருக்களை அழித்து போடும்படியாய் பலமாய் அபிஷேகிக்கப்பட்டவன். காசா இன்னைக்கு யுத்தம் நடக்குது பாத்தீங்களா? நான் சிம்சோனை தான் தப்புன்னு சொல்லுவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நியாயாதிபதி புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில், பெலிஸ்தியர் கையினின்று இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு இந்த அபிஷேகம் சிம்சோனுக்கு. சிம்சோன் இருந்து வேலை செஞ்சு பெலிஸ்தியர்ல முறியடிச்சிருக்கணும். ஆனா 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, நியாயாதிபதிகள்ல, சிம்சோன் காசாவுக்கு போய் அங்க ஒரு வேசியை கண்டு 16:1 ஒரு வேசியை கண்டு. பார்த்தீங்களா? அப்போ இந்த சிம்சோன் என்ற ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சர்ச், சிம்சோன் என்ற பலமுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட வாலிபன் என்ற அந்த சர்ச், அதுக்குள்ள என்கிரேவிங் இருந்தது. இப்போ தெலீலாருங்கிற ஒருத்தி உள்ள போய் உட்கார்ந்து அதை தீட்டுறா, கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்றா, கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்றா. உனக்கு எதுக்கியா பரிசுத்தம்? அன்றைக்கு சிம்சோன் கைது செய்யப்பட்டு மாவரைத்துக்கொண்டு எங்க தெரியுமா? காசால. அன்னைக்கு மாத்திரம் இவன் காசாவை அழித்திருந்திருந்தான். ஆனால் நான் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பேசுறேன். இன்னைக்கு இந்த 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 பிரச்சனையே இருக்காது. ஒரு மனிதன் தன்னுடைய தரிசனத்துல, பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு கையளிக்கப்பட்ட தரிசனத்துல, உங்களுக்கு கையளிக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையில நீங்க தவறுங்கன்னீங்கன்னா, நாம தவறுவோமானால் நம்முடைய சந்ததி பாதிக்கப்படும். அன்னைக்கு இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆலயமாகிய சிம்சோனுக்குள்ள சத்துரு உள்ளே புகுந்து, தெலீலால் உள்ளே புகுந்து, முதல்ல பார்த்தோம் 16:1 ஒரு வேசியை கண்டு, அடுத்து ஒரு ஃப்ரெண்டு தான் தெலீலால். அந்த வேசி பேர் பைபிள்ல இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் அதை விட மோசம். விபச்சாரத்தை விட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப மோசம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உன் ஃப்ரெண்டு யாரு, உன் பழகிறவன் யாரு, உன் கூட பழகிறவன் யாரு, உங்க கூட பழகிறது யாரு, கத்துக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அந்த வேசியை விட தெலீலால் ரொம்ப மோசம். உள்ள புகுந்து உட்கார்ந்துட்டா பாருங்க. உட்கார்ந்து அவன் அபிஷேகத்தை கெடுத்து, அவனுடைய அழைப்பை கெடுத்து, அவனுடைய அதிகாரத்தை கெடுத்து, அவனுடைய பலத்தை கெடுத்து, அவனுடைய நசரேய விரதத்தை கெடுத்து, இஸ்ரவேலையே கெடுத்து வச்சிருக்கிறா. சிம்சோன் காசாவிலே மாவரைத்துக் கொண்டிருந்தான். அப்படிதான் வசனம் சொல்லுது. சிம்சோன் காசாவுக்கு போய் ஒரு வேசியை கண்டான். சிம்சோன் காசாவிலே மாவரைத்துக் கொண்டிருந்தான். இல்ல பிரதர், அதுதான் இங்க சங்கீதம் 74 நம்ம பார்க்கிறோம். இதற்காக நாம் கரம் பிடிக்கப்படவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அற்புதமானது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்தமானது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனோடு பயணிக்கிற ஒரு வாழ்வு. சும்மா சாதாரணமாலாம் கிடையாது. வந்தோம் சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் இல்ல சிஸ்டர். எத்தனை பேருக்கு இயேசு இல்ல தெரியுமா அந்த உலகத்துல? எத்தனை பேருக்கு இந்த இயேசு கிடைக்கல தெரியுமா? எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று ஏங்கி கொண்டிருக்கிற கோடி கோடி ஜனங்கள் மத்தியில கர்த்தருடைய பிள்ளைகளா நாம் இங்க அமர்ந்திருப்போம் என்றால் பாக்கியம். நம்ம இழந்து போகிறதற்காக இல்லை, கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா போதும். அவ பாருங்க, மறுபடி உள்ள உட்காந்து செதுக்கி 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 கடைசியில மடியில படுக்க வச்சே செதுக்கி எடுத்துட்டா. இல்ல இல்ல இல்ல, என்னுடைய ஆலயம் பரிசுத்தம் நிறைந்தது. என்னுடைய ஆலயம் என்கிரேவிங் பரிசுத்தமும் ஒரு கனிவுள்ள வாழ்க்கையும் உள்ள ஒரு வாழ்க்கை இது. அந்த இடத்துல ஒப்பு கொடுப்போம். அந்த இடத்துல ஒப்பு கொடுப்போம். அந்த இடத்துல தேடி வந்திருக்கேன். என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கிறானா, என் பிள்ளை பரிசுத்தமா இருக்கிறாளா, அவளிடத்திலிருந்து ஒரு கனிவுள்ள வாழ்க்கை எதிர்க்க உண்டாயிருக்கிறதான்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய தோட்டத்துக்கு தேடி வருகிறாராம். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க உம்முடைய ஆலயம், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஆலயம், நீர் எங்களிலே வாசமாய் இருக்கிறீர். ஒருவனும் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே நுழைய முடியாதபடி கர்த்தர் எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஃபர்ஸ்ட் சர்ச் பார்த்தோம், ரொம்ப அழகா என்கிரேவிங் செய்யப்பட்ட கனிகளினாலும் பரிசுத்தத்தினாலும் என்கிரேவிங் செய்யப்பட்ட யோசேப்பு என்ற ஒரு ஆலயத்தை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, உள்ள புகுந்து புகுந்து தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் அழைப்பையும் தேவனுக்கு நமக்குமான உறவையும் கெடுத்து போட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆலயத்தை பார்த்தோம். மூணாவது ஒரு ஆலயம் இருக்கு பாருங்களேன். மூணாவது ஒரு ஆலயம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுக்கிறீங்களா பைபிளை? எல்லாரும் பைபிள் எடுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? அப்படியே எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமே. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். 10வது வசனம் இன்னும் சத்தத்தை உயர்த்தி, நான் உள்ளே போய் பார்த்த பொழுது
இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தன. எங்க தெரியுமா? சர்ச்சுக்குள்ள எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்றாங்க. இன்னும் நீங்க அதுக்கு முந்தின பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் அவர் என்னை பிரகாரத்தின் வாசலுக்குள் கொண்டு போனார். சர்ச்சுக்குள்ள ஒரு துவாரத்தை விட்டு போய் பாரு அப்படின்னு கர்த்தர் காட்டினா அங்க இருந்த கேருபீன்களை காணும், அங்க இருந்த பேரிச்ச மரங்களை காணும், அங்க என்கிரேவிங் ஆக்கி இருந்த அந்த கர்த்தருடைய டிசைன் இருக்கு பாருங்க, அவருடைய சொந்த விரல்களினால் எழுதி கொடுத்த டிசைனை காணும். அதுக்கு மாறாக அருவருப்பும் அசுத்தமும் ஆபாசமும் விக்கிரகமும் அருவருப்பும் அதில் சித்திரம் தீர்க்கப்பட்டு அங்க என்கிரேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2வது சர்ச்சிலேயாவது என்கிரேவை கெடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏசப்பாவுடைய கர்த்தருடைய எல்லா என்கிரேவிங்கையும் எடுத்து முடிச்சிட்டு அவங்க புதுசா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம இந்த 3 சர்ச்சில் எந்த சர்ச்சு? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறாங்க. தேவனுக்கு என்று பலத்த காரியத்தை செய்கிறதற்கு நீங்களும் நானும் கரம் பிடிக்கப்பட்டிருக்கோம் சிஸ்டர், நீங்களும் நானும் கரம் பிடிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து தான் ஆகணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்ம எதிர்பார்த்து நிற்கிறா. என் மகன் என் மகா எனக்காக ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருவான்னு சொல்லி தான் கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து வைத்திருக்கிறா. ஆனால் சர்ச்சுக்குள்ள பார்த்தா அது பாருங்களேன், வெளியே இருந்து பார்க்கலாம் தெரியாது, ஒரு ஹோலை போட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம இருதயத்தை ஒரு ஓட்டை போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும்ல, என்னென்ன யோசிக்கிறோம், என்னென்ன பேசுகிறோம், என்னென்ன பார்த்துட்டு வந்தோம், என்னென்ன யோசிச்சுட்டு வந்தோம், என்னென்ன செஞ்சுட்டு வந்தோம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் தீர்க்கதரிசிட்ட சொல்றார், போடு ஒரு ஓட்டைய, துவாரமிட்டு பார்த்தா அருவருப்பு தெரியுது. அன்றைக்கு அந்த மாயவித்தைக்காரனாகிய சிமியோன் அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானமும் பெற்றுட்டான். இப்போ பேதுரு எல்லாம் கைகளை வைத்த உடனே அபிஷேகம் தலையில இறங்குறத பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு ஆசை, பொண்ணையும் பொருளையும் கொண்டு வந்துட்டு, ஐயா நானும் என் கையை கொண்டு எல்லார் மேலே வச்சா அபிஷேகம் இறங்கணும், எனக்கு இந்த வரத்தை தாங்கன்னு பைசா எடுத்துட்டு வந்து நிற்கிறான். பேதுரு என்ன சொல்றாங்க பாருங்களேன், பேதுரு என்ன சொல்றாங்க வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 18 நம்ம வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அப்போஸ்தலர் 8:18 அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைக்கிறதினால் பரிசுத்தாவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். 20 சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சியிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறே. பேதுருக்கு கர்த்தர் அந்த துவாரத்தை போட்டு காட்டிட்டார். அந்த மனுஷன் இருதயத்தை பாரு பேதுரு உடனே ஒரு துவாரத்தை போட்டு பார்க்குறாரு. அந்த மனுஷன் இருதயத்துக்குள்ள பாவ பிசின்னு இருக்குது, பாவ கட்டி இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் முதல் நிலை ஆலயத்துக்குள்ளே வந்துடணும் ஆண்டவரே, ஒரு நாளும் எங்கள் என்கிரேவிங்கில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துடக்கூடாது டாடி, ஒரு நாளும் எங்களுக்கு உமக்குமான உறவில் ஒரு பழுதும் வந்துடக்கூடாது. பிசாச நம்ம உள்ள அனுமதிச்சாதான் அவன் வருவான். சும்மா நம்மளை கொடி நாட்ட முடியுமா? நம்மகிட்ட அவன் வர முடியுமா? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. ராஜாவுடைய ஜெயகம்பீரம். என்னாகமம் 23:23 கர்த்தர் சொல்றாங்க பாருங்களேன், ராஜாவின் ஜெயகம்பீரம் நம்ம கூட இருக்கு சிஸ்டர். எப்படி அவன் உள்ள வருவான்? எப்படி அவன் நம்மளை தொட முடியும்? நாம் கொடுத்த இடம். நாம சில நேரம் ஐயோ இது நல்லா இருக்கு, இவங்க நல்லா இருக்காங்க, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அந்த யூடியூப் சேனல், அந்த யூடியூப் வலைதளம் நல்லா இருக்கு. இல்லை இல்லை இல்லை, நம்ம இடம் கொடுத்தோமானால் பிசாசு உள்ளே புகுந்து அதை சிதைத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். சிதைக்கப்பட்ட என்கிரேவிங்ல அவன் தனக்கென்று ஒரு அதிகாரத்தை வரைந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். நாங்கள் உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, உங்களால் கரம் பிடிக்கப்பட்டு, உங்களால் முன்குறிக்கப்பட்டு, உங்களுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டு உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அன்றைட்ட கேட்கலாம்ல, ஒரு நல்ல நாள் பாருங்களேன், இந்த கால வேளையில
நான் நேற்றிலிருந்து சரி, நான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன், கிறிஸ்தவம் என்பது பாக்கியம். மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டீவியேஷன் தான், நம்ம பரிசுத்தம். நம் தெய்வம் பரிசுத்தமானவர். ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். என்ன கழுவுங்கப்பா. நம்ம ஆராதனை வேலையில் ஐயா சொன்னாங்களே, ஒரே அது கழுவும், ஒரே வேடு தான், கழுவும் கழுவும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு, ஏசப்பா 40 நாள் உபவாசம் முடிச்சிட்டு வெரி ஃபர்ஸ்ட் டே யோவான் ஸ்நானகனை வந்து பார்க்குறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வெரி ஃபர்ஸ்ட் டே யோவானை வந்து பார்க்குறாங்க, ஜான் த பேப்டிஸ்டை. மறுநாளிலும் ஏசப்பா அங்கே வருவாங்க. மறுநாளில் வரும்பொழுது தான் யோவானும் அந்திரேயாவும் அவருடைய சீஷர்களாக போவாங்க. அப்போ ஏசப்பாவுடைய ஊழியத்தில் 2வது நாள் 2 சீஷர்கள் இணைந்து கொள்கிறார்கள். அப்போ அந்திரேயா பேதுருவை பார்த்து, மேசியாவை நாங்கள் கண்டோம் வான்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாரு. அப்போ பேதுருவும் ஏசப்பாவோட அப்போ இணைகிறாரு. அப்போ ஏசப்பா, அப்பொழுது அவர் பேர் சீமோன் தானே, சீமோன் பேதுரு தானே. சீமோனை பார்த்துட்டு அப்பா சொல்றாங்க, நீ சீமோனா இருக்கிறாய், இனி நீ பேதுரு எனப்படுவாய்ன்னு சொல்லி ஏசப்பாவுடைய ஊழியத்துடைய 2வது நாள் பேதுருக்கு, சீமோனுக்கு பேதுருன்னு பேர் வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றேன். ஏசப்பாவுடைய 2வது நாள் ஊழியத்தில் சீமோனை கர்த்தர் இடத்திலே அழைத்து வந்தார் அந்திரேயா. சீமோனுக்கு இயேசு பேதுரு என்று பேர் வைக்கிறார். இப்போ ஏசப்பாவுக்கும் பேதுருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. ஏசப்பா பேதுரு வீட்டுக்கு போகிறாங்க, பேதுரு வீட்டில் சாப்பிட்றாங்க, பேதுரு மாமியை சுகமாக்குறாங்க. பேதுரு தான் காரை கொடுக்குறாரு, தன் போட்டை கொடுக்குறாரு ஊழியத்துக்கு. ஏசப்பாவுக்கும் பேதுருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது. எப்போ பாருங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பார், சர்ச்சில் ஆக்டிவாக இருப்பார், சர்ச்சில் நிறைய ஹெல்ப் பண்ணுவார், நிறைய காணிக்க கொடுப்பாரு, நிறைய பேருக்கு இயேசுவை கூட்டிட்டு போவார், எல்லா வேலையும் செய்கிறாரு. ஆனால் லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு நாள் பேதுரு வலையை அலசிட்டு இருக்கிறார். அலசிட்டு இருக்கும்போது ஒரு மீனும் அகப்படலை. அப்போ வலையை ஆழத்தில் போடுங்கன்னு ஏசப்பா சொன்ன உடனே, ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டோம். ஏசப்பா வலைகளை போட சொல்லுவாங்க ப்ளூரல்ல. ஆனாலும் உடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுவேன், சிங்குலர்ல ஒரு வலையை கொண்டு போடுவாரு. அந்த வலை கிழிய அவர் மீனை பிடிச்சிட்டு வராரு. பிடிச்சிட்டு வந்த உடனே தான் பேதுருக்குள்ள ஒரு உணர்வு வருது, ஐயோ இவ்வளோ மகத்துவம் உள்ள தேவனாய்வ, அற்புதங்களின் தேவன் அல்லவான்னு சொல்லி ஓடி வந்து ஏசப்பா பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க போயிருங்கப்பா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்கப்பா. ஏன் அது வரைக்கும் பேதுரு ஏசப்பாவுக்கு ஃப்ரெண்டு. கப்பர்நகூம்ல ஏசப்பா பேதுரு வீட்டில் தான் தங்கி இருப்பாங்க. ஏசப்பா பேதுரு மாமியை சொஸ்தமாக்கி இருக்காங்க. பேதுருவும் இயேசுவும் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த அற்புதத்தை பார்த்த உடனே பேதுருவுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம், என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாதத்தில் வந்து விழுந்தார் பாருங்க. அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க, நீ இவ்வளவு நேரம் மீன்களை பிடிக்கிறவனா இருந்தாய் பேதுரு, இப்பொழுது நான் உன்னை மனுஷராய் பிடிக்கிறேன், உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன்னு சொல்லி கத்த சொல்றாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் கிறிஸ்தவம். நான் சர்ச்சுக்கு வந்தேன், நிறைய ஹெல்ப் பண்ணேன், நிறைய ப்ரொவைட் பண்ண, சந்தோஷம். என் பேர் கூட கிறிஸ்தவ பேரை மாத்திட்டாங்க ஏசப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் எப்போ நான் பாவின்னு சொன்னனோ அப்பதான் எனக்கான அழைப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. எப்போ நான் பாவின்னு ஆண்டோடைய பாதத்தில் போய் விழுந்தனோ அப்பொழுது எனக்கான ஊழியம் துவங்குகிறது. எப்போ நான் பாவி ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் விழுந்தனோ அன்றிலிருந்து சபைக்கு அஸ்திவாரமாக கர்த்தர் என்னை நிறுத்துகிறார். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி, லூக்கா 6:12 இருக்கும், முழுவதும் ஜெபித்தார். பொழுது விடிந்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை அழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில், முந்தினவனாகிய சீமோன் பேதுரு. ஹல்லேலூயா. முந்தினவன் யார் தெரியுமா? யோவான். முந்தினவன் யார் தெரியுமா? அந்திரேயா. இவர் 3வது ஆள் தான். ஆனா எப்ப நான் பாவின்னு போய் விழுந்தாரோ அப்ப முந்தினவனாக மாறுகிறார். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அந்த ஆயக்காரனை நோக்கி கர்த்தர் சொல்லுவாங்க, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்க அந்த ஒற்ற வார்த்தை தான். நிறைய நேரம் நீங்க தான்ப்பா என்ன உருவாக்குனீங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஒரே தடவை வாசிட்டு அப்படியே நம்ம ஜெபம் பண்ணிடுவோமா?
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். தேவ பிள்ளைகள் திருப்புங்க. எரேமியா கிட்ட கர்த்தர் அழகா பேசுவாங்க பாருங்களேன். அந்த வார்த்தையை மட்டும் வாசிட்டு நம்ம அப்படி ஜோம் பண்ணி முடிக்க போறோம். 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? உருவாக்கும் முன்னே. பார்த்தீங்களா சிஸ்டர்? என்கிரேவிங் ஆண்டவர் டிசைன் நாம ஸ்பெஷலி மேட், விசித்திர வினோதமாய் பிரமிக்கத்தக்க அதிசயமா நான் உருவாக்கப்பட்டேன். என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே கர்த்தர் என்னை அறிந்திருந்தா. வெளியே கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுது நான் உம்முடைய சார்பில் இருந்தேன். என் தாயின் பாலை நான் உண்கையில் உன் பேரில் பற்றுதலாயிருந்தேன். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அவளை உருவாக்குனது கர்த்தர் தான். நமக்குள்ள அழகான என்கிரேவிங்கோட தான் உருவாக்கி வச்சாரு. அழகான டிசைன். பரிசுத்தம், கனியுள்ள வாழ்க்கை. பரிசுத்தம், கனியுள்ள வாழ்க்கை. பரிசுத்தம், கனியுள்ள வாழ்க்கை. பரிசுத்தம், கனியுள்ள வாழ்க்கை. அதை நான் ஒரு நாளும் எழுந்து போகாதபடி நான் என்னை காத்துக்கொள்றேன் ஆண்டவரே. ஒருவனும் அதை தொட முடியாது, ஒருவனும் அதை சேதப்படுத்த முடியாதபடி கர்த்தர் நீர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கற்களை பொறுக்கி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஒருவனும் ஒரு காலம் அதை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அப்பா சமூகத்தில் சொல்லி, என் என்கிரேவிங் நிறைய நேரம் டிஸ்டர்ப் ஆகிருக்குது. வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் இருக்கிறீங்க, எங்கேயாவது போய் லவ்னு போய் மாட்டிடாதீங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் பிரதர். நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் என்கிரேவிங் முடிஞ்சதுன்னு அர்த்தம். உங்களுடைய பரிசுத்தம் சோலி முடிஞ்சதுன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இன்றைக்கு தான் கடைசி வாய்ப்பு. ஆண்டவரே, ஒரு நாள் இந்த பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து போயிடக்கூடாது. தம்பி தங்கச்சி, உங்களுடைய ஜெப நேரங்கள் பலம் உள்ளதா இருக்குதா? உங்கள் வேத வாசிப்புகள் பலம் உள்ளதா இருக்குதா? ஒரு நாளும் இந்த என்கிரேவிங்கை டிஸ்டர்ப் ஆக்கிறாதீங்க. ஒரு நாளும் இந்த இடத்தை டிஸ்டர்ப் ஆக்கிறாதீங்க. பிசாசு உள்ள வந்து உட்கார்ந்துக்கிடுவான். அவன் தன் கொடியை நாட்டுவான். கோடாலிகளினாலும் நம்முடைய சித்திரத்தை அவன் சேதப்படுத்தி விடுவான். ரொம்ப வலிக்கும் பிரதர், சிஸ்டர், ரொம்ப வலிச்சிரும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் பாவி ஆண்டவரே, இன்னொரு விஷயம் என்ன கழுவிருங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஹல்லேலூயா. அப்பா, இன்னைக்கு எங்களை உங்களுடைய சமூகத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த ஆலயமாக நீர் எங்களை எதிர்பார்த்து நிற்கிறீரே. ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கைக்கு நேராக நீர் எங்களை எதிர்பார்க்கிறீரே. யோசேப்பிடத்திலிருந்து அந்த பரிசுத்தம் எத்தனை நாட்கள் தகப்பனை விட்டு பிரிந்து இருந்தாலும் சரி, எத்தனை வாய்ப்புகள் அழகாக கிடைத்திருந்தாலும் சரி, தன்னை பரிசுத்தத்தில் நிலைநிறுத்தி கொண்ட யோசேப்பை நாங்கள் பார்க்கிறோம். சிம்சோன் தன்னுடைய அழைப்பையும் அபிஷேகத்தையும் கெடுத்து போட்டான். சிமியோனுடைய இருதயம் பாவ பிசினாலும் கட்டினாலும் நிறைந்திருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே சொல்லலாமா? ஹல்லேலூயா. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வோ. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வோ. ஐயா, ஓயாமல் சொல்லுங்க சொல்லுங்க. அந்த பாவியான ஸ்திரீ தன் தலைமையினால் ஐயா ஓயாமல் தன் கண்ணீரினால் துடைத்து, தன் கண்ணீரினால் நாய்த்து, ஐயா ஓயாமல் முத்தம் செய்வோ. இரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ரத்தம் சிந்தி மீட்டவையா. என்ன மண்டிகை, என்ன மண்டிகை, என்ன மண்டிகை. இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்த ஆண்டவரை பார்த்து. இந்த ஒரு விசை மன்னியுமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. ஆண்டவரை பார்த்து, இயேசுவே என் தெய்வமே. என் சிம்சோன் கேட்கிறான், அந்த ஒரு விசை இறங்குங்கப்பான்னு கேட்கிறான். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை அறியாமல் அலைந்து வந்தேன், உம்மை அறியாமல்
மன்னி. எல்லாரும் கேளுங்களேன் அப்படியே கொஞ்சம். இயேசுவே 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 என்ன மன்னியும் தெய்வமே. சிம்சோனை போல இந்த ஒரு விசை மன்னியுமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. சிம்சோன் உயிரோடு இருக்கும்போது கொன்றவர்களை பார்க்கலாம், அவன் மரிக்கும் போது கொன்றவர்கள் அநேகம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை சுற்றி நின்று காக்கும் கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்திலே, சேலா அம்மாலிகோத்திடத்திலே நாம் வந்து நிற்கிறோம். ஒருவனும் நம்மை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் ஒரு நாளும் தாவீதை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு சின்ன தேசம் சிஸ்டர், அவன் பெரிய ஆர்மியோட நிற்கிறான், அவன் பெரிய தேசத்துடைய அதிபதி. அவன் தெல்லு பூச்சை தேடுகிறது போல அவன் தாவீதை தேடி வந்தும் ஒரு நாளும் தாவீதை கர்த்தர் சவுலின் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லையா? இன்னைக்கும் கர்த்தர் நம்மளை பிசாசு கையிலெல்லாம் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. சொல்லுங்க, நீங்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, என் மகனை பாதுகாத்து கொள்ளுங்க, என் மகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பாவ உலகின் அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பாவ பிசாசின் பிடிகளிலிருந்து என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ரட்சிப்பை இழந்து போகாதபடி, பரிசுத்தத்தை இழந்து போகாதபடி, கனியுள்ள வாழ்க்கை இழந்து போகாதபடி என் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. என் குடும்பத்தின் மேல உடைய விசேஷித்த செயல்பாடுகள் உண்டாயிருக்கட்டும். என் மனவாளியே, என் சகோதரியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீருற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருப்பாயாக. எல்லாரும் கொஞ்ச நேரம் சொல்லுங்க, வாயில திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு விசேஷித்த பாதுகாப்பு, விசேஷித்த பாதுகாப்பு. தெலீலாளிடத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு, நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், வாலிப தம்பிமார் தங்கச்சிமார கர்த்தருடைய கரம் பாதுகாப்பதாக. ஆண்டவரே, எங்க என்கிரேவிங் எவனும் தொட முடியாது டாடி. எங்களுடைய பேரிச்ச மரங்களை எவனும் தொட முடியாது ஆண்டவரே. எங்களுடைய கனிகளை ஒருவனும் தொட முடியாது. கர்த்தர் 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 சொல்லுங்க, சொல்லுங்க, விடாதீங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்தகாரமே, இருளே, உனக்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கர்த்தருடையவர்கள். கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. சத்துரு உட்புகுவதும் இல்லை, குடியோடி போவதும் இல்லை. எங்கள் குமாரர்கள் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த மூளைக்கற்களை போல இருப்பார்களாக. கர்த்தர், நீங்க எங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்த கர்த்தர் எங்க குடும்பங்கள் மேல விசேஷித்த பாதுகாப்பை நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. கர்த்தருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்ட, கர்த்தரின் கரத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த மகிமையுள்ள ஆலயத்தை இன்னும் மகிமையாக்குங்கப்பா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதா இருப்பதாக. இன்னைக்கு இந்த ஆலயத்தின் மகிமை பெரிதா இருப்பதாக. பர்சனலா ஆலயமாகி எங்களுடைய மகிமை பெரிதா இருப்பதாக. சென்ட் தாமஸ் உடைய சர்ச்சுடைய ஆலயங்கள் மகிமையா இருப்பதாக. இந்த மகிமை பெரிதா இருப்பதாக. இந்த பகுதிகளின் எல்லைகளுக்குள்ளே இது ஆசீர்வாதமாய் மாறுவதாக. அப்படியே சொல்ல எல்லாரும் வலதுகிறது, எங்க ஆலயத்தை ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. ஆலயமாகி எங்களையும் எங்க ஆலயமாகி இந்த சர்ச்சையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு தாங்க. எல்லாரும் கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாம். அன்பு குருவானவரை அவர்களுக்காக, அவர்களோடு தோள் கொடுத்து நிற்கிற ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக அப்பா, இந்த பகுதிகளில், இந்த மாவட்டத்தில், இந்த எல்கைகளில் தேவ நாம மகிமைக்கு பலமாய் இந்த ஆலயம் செயல்படுவதாக. ராஜ்யத்தின் எல்கைகளிலே இவர்கள் பலன் கொண்டு பெருகுவார்களாக. இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. கர்த்தர் செய்கிறதற்காக நன்றி. இந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. எங்க அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நீர் உருவாக்கி தந்த இந்த ஆலயங்களுடைய எல்லா கனிகளும் எல்லா கேருபீன்களும் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கட்டும். துதி கனமகிமை அவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக உட்காருவோம்.